இன்னைக்கு வரைக்கும் இந்த குழந்தைக்கான ஒரு பதில் அவர் சொல்லலை. அதுக்காக தான் நான் மெயினாக வந்து ஃபைட் பண்ணுறேன். நான் போட்ட வீடியோஸ், நான் யூஸ் பண்ணுற ஹேஷ்டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க அவங்க கம்பெனிஸ் இல்லை சைட்டில் இருந்து. நான் ஒன்று கேட்குறேன், நான் எந்த தப்புமே போடவே இல்லையே. நான் வந்து இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ், அதை தான் நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணேன். ஒரு 4 செவத்துக்குள்ளே இருந்து நான் இந்த குழந்தைய டெலிவரி பண்ணி அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாமல் நான் வந்து வாழ முடியாதுல்ல. ஏன்னா அவர் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு, அந்த குழந்தைக்கு அப்பா. இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ஆன்சர் தெரியாமல் தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். தப்பு பண்ணுறவங்கலாம் ஜாலியாக சுற்றுறாங்க. ஆனால் வந்து ஒரு பொண்ணு அந்த தப்பை தட்டி கேட்க வெளியே வந்துட்டா நீங்கள் எல்லாம் வந்து தப்பாக பேசிடுவீங்க. நிறைய யூடியூப்ஸில் என்னெல்லாமோ எழுதுறீங்க, யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் நீங்களாம் எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியும். பட் நான் ஒன்று கேட்குறேன், நீங்களாம் எழுதுறீங்கல்ல, உங்கள் வீட்டில் ஒரு பெண் இல்லையா, அம்மா இல்லையா, ஒய்ஃப் இல்லையா, அக்கா தங்கச்சி இல்லையா? நாளைக்கு அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் எழுதுவீங்களா? அவங்களுக்கான இதை வந்து ஃபைட் பண்ணி வாங்கி கொடுக்க மாட்டிங்களா? ஸோ என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து வெளியே வந்துடுச்சுன்னா அவதூறாக என்ன வேணாலும் நியூஸ் பரப்புவீங்க. ஸோ இதனால தாங்க நிறைய பெண்கள் வந்து வெளியே வரவே மாட்டேங்கிறாங்க. என்ன ஆனாலும் வந்து வீட்டுக்குள்ளேயே அதை வந்து முடக்கி அவங்கெல்லாம் அந்த வந்து உள்ளுக்குள்ளே தான் ஃபைட் பண்ணுறாங்களே தவிர வெளியே வந்து ஃபைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி நான் ஃபைட் பண்ணுறதுனால என்னை வந்து அவதூறாக பேசுகிறாங்க, தட்ஸ் ஓகே. பட் இப்போவும் சொல்கிறேன், நான் என் குழந்தைக்காக ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும். இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து ஒரு ஆன்சர் தெரியாமல் நான் உட்காந்துட்ருக்கேன்.